மொறு மொறுன்னு சூப்பராக நம்மளோட காராசேவ் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. துளி கூட எண்ணெய் ஒட்டவே இல்லை பாருங்கள். சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணிவிட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. செஞ்சு பார்த்துட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். ஹலோ ஹாய், வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். காராசேவ் எல்லாருக்குமே பிடிக்கும். காராசேவில் 2-3 டைப் இருக்குது. இது நம்ம விருதுநகர் ஸ்பெஷல் காராசேவ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் 2 கப்பு கடலை மாவு, 1 கப்பு பச்சரிசி மாவு, மொத்தம் 3 கப்பு மாவுக்கு 1 கப் தண்ணி. எந்த கப்பால் மெஷர் பண்ணுறோமோ அதுலேயே நம்ம தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாய் மிக்சியில் நான் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு அது அரையக்கூடிய அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதிலிருந்து 1 ஸ்பூன் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் பூண்டு நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்டாட்டம் எடுத்துருக்கேன். அதிலிருந்து 1 ஸ்பூன் எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பெருங்காயம், உப்பு, பூண்டு எல்லாம் இந்த தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்க வேண்டியதான். இப்போ அடுத்து இது நல்லா கலந்ததுக்கப்புறம் மாவு டைரெக்டாக நம்ம இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் தண்ணி அளந்தேன் பார்த்தீங்களா, அதே கப்பில் தான் நான் கடலை மாவு சேர்த்துட்டேன். இப்போது அதே கப்பால் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் மேலே தண்ணி சேர்க்கணுன்ற அவசியமே வராது. சப்போஸ் உங்களுக்கு சேர்க்கணுன்னு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதை புழியறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இந்த அளவில் நம்ம ஊற்றும் பொழுது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் சூடான எண்ணெய் இருக்குதுன்னா அதில் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். இப்போ மாவோட பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பூந்தி கரண்டி தான் எடுத்திருக்கேன். என்கிட்ட பூந்தி கரண்டி இருந்துச்சு, அதனால் இதை எடுத்துக்கிட்டேன். அப்படி இது இல்லைன்னா நம்ம ஜல்லி கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே கரண்டி மேலே வச்சுட்டு நம்ம கையோட கீழ்ப்பகுதியை வச்சு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இப்படி நம்ம இழுத்து விட்டோம்னா அந்த மாவு எல்லாமே கீழே அழகாக எண்ணெயில் விழுந்துடும். உங்களுக்கு இதை மாதிரி செய்ய முடிஞ்சாலும் ஓகே, இல்லை கையில் அப்படியே தரவி விடுற மாதிரி பண்ணால் கூட அது அழகாக காராசேவ் எண்ணெயில் விழுந்துடும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அகலமான வானலில் நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யும் பொழுது நம்ம புழிய அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி போகும். நம்ம கொஞ்சமாக சின்ன பாத்திரத்தில் செய்கிறதுனால அது ஒரே இடத்துல கும்பலாக தான் விழும். அதை பார்த்து பயப்படவே தேவை கிடையாது. இப்போ பாருங்கள், கரண்டியை வச்சு திருப்பி விட்டோடனே தானாக தனித்தனி எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் அது ஒரு பயமே கிடையாது. இந்த வானலுக்கு இந்த கரண்டி கொஞ்சம் அகலமான பெரிய கரண்டி தான் இருந்தாலும் இதில் செய்யும் பொழுது ஈஸியாக இருக்குன்றதுனால நான் இதை எடுத்து யூஸ் பண்ணேன். இப்போ கொஞ்சம் சிம்லேயே வச்சு இதை நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக இந்த காராசேவ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு இப்போ எடுத்துக்கலாம். இப்போது அடுத்த பேட்சும் போட்டுடலாம். இப்போது நம்ம அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் எல்லா பேட்சுமே நான் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 டைம்ஸ் போடுற மாதிரி வந்தது நான் பிசைஞ்ச மாவுக்கு. இப்போ இந்த மாதிரி புழிஞ்சிட்டு அந்த கரண்டியிலே நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கையை வச்சு தட்டி விட்டோம்னா அந்த இது எல்லாமே எண்ணெயில் விழுந்துடும். அதுக்காக தான் அதை தட்டி விடுறது. தட்டி விட்டுட்டு நீங்கள் மாவை நல்லா கிளறி விடணும். 1 நிமிஷம் அதை எண்ணெயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுற நேரத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம உடச்சி விட்ற மாதிரி கிளறி விட்டோம்னா சூப்பராக வந்துடும். கொஞ்சம் பொறுமையாக இதை வேக வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். நல்லா அந்த பூண்டு வாசத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு நம்ம முழுங்கும் பொழுது அந்த டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இது நான் அடிக்கடி செய்வேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபியும் கூட இது. அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜாஸ்தியாக, வழக்கமாக செய்கிறத விட இன்றைக்கி ஜாஸ்தியாகவே நான் செஞ்சுட்டேன். இல்லைன்னா சின்ன கப்பில் தான் செய்கிறது. ஸோ இதை ஒரு 3-4 நாளைக்கு கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே செஞ்சுட்டேன். தீபாவளிக்கு செய்யும் பொழுது தனியாக செய்யணும். இருந்தாலும் இப்போது வீடியோக்காக செய்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தியாக செஞ்சு வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ சூப்பராக நல்லா வெந்து வந்துடுச்சு. எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம்.
நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வரும். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக நம்மளோட விருதுநகர் ஸ்பெஷல் காரா சேவ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கட்டாயமாக சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.